மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப அண்மையில தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுகவில் இணைஞ்சதுக்கு விஜயகாந்தனுடைய ஆன்மாவே மன்னிக்காது அப்படிங்கிற கருத்தை பொது வழியில பேசிட்டு இருக்கிறார். கட்சியில போய் அவங்க சேர்ந்ததுக்கு விஜயகாந்த் ஆரம்ப காலத்துல இருந்து திமுகவை எதிர்த்தாங்க. எதிர்த்துக்கிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்படி ஆரம்பிச்ச கட்சிய நீங்க கொண்டுகிட்டு போய் பிரேமலதா அவர்கள் திமுகவுல நீங்க அடகு வச்ச மாதிரி வச்சுட்டீங்க. அதனால விஜயகாந்தனுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் பேசுறார். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு ஆதவ் அர்ஜுனுக்கு தகுதி இல்லை. ஆதவ் அர்ஜுனனை முன்னெல்லாம் மரியாதையோட பேசிக்கிட்டு இருந்த இப்ப இவன் பேசுறான், ஆன்மா மன்னிக்காதுன்னு பேசுறான். இவன் போக்கிடம் இல்லாதவன் போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்து அங்க சாம்பரை வீசிக்கிட்டு இருந்தா திருமாவளவனுக்கு. அங்க ஊழல் பண்ணி அதனால முடிக்கு விட்டாங்க. திருமாவளவன் கட்சியில முடிக்குட்டும் பிற்பாடு அவர் இந்த பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்துக்கிட்டு திமுக நீ சொம்பு தூக்குனது நாய்தாண்டா நீயே. அப்புறம் நீ திமுக பத்தி பேசுற நீ திமுகவுக்கு போகாம இருந்திருந்து திமுக வாடகை இல்லாம இருந்திருந்தா நீ பேசுறதுக்கு யோக்கியதமானு சொல்லி பேசலாம், உத்தமன்னு சொல்லிட்டா. அங்க போய் பிரசாந்த் கிஷோர் ஐடி பேக் வச்சு சொம்ப தூக்கிட்டு திமுகவை எடுத்து நிறுத்தணும் போய் 2014 திமுக தோக்கடிச்சு போட்டு 11 இருந்து இருந்தான். 2011 இருந்து திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருந்துட்டு 16 வரல இருந்து போட்டு திமுக 2 இடத்துலயும் முடிச்சு போட்டு நீ இந்த நாய் வெளியே போகடித்தானே திமுக 2021 ஜெயிச்சது. நீங்க இருந்திருந்தா தோக்கடிச்சுட்டு இருப்பீங்கடா நீங்க. நீ இப்ப பேசுற நீங்க திமுகவில் சேர்ந்ததுக்கு ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்லி சொல்ற. உனக்கு எந்த யோக்கியது இருக்கோ தலைவனுக்காவது யோக்கியது இருக்குதா? நீ தலைவன் சொல்லித்தான் பேசினியா? விஜய் சொல்லித்தான் பேசினியா? நீ விஜயகாந்த் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ வாய திறந்து இருக்கக்கூடாதா? நீ விஜய் அவங்க அப்பா சந்திரசேகர் பல படம் எடுத்து நாசமா போய் நடு வீதிக்கு வந்துட்டாங்க. எல்லா படம் போய் கடைசி அந்த புதிய தீர்ப்போ நாளைய தீர்ப்போ ஒரு படம் எடுத்து எல்லா சொத்தெல்லாம் இழந்து கடனை வாங்கி நாசமா போய் அழுதுகிட்டு இருக்கிற சமயத்துல விஜயகாந்த் கிட்ட போய் ஒண்ணு சந்திரசேகர் வாலிடரா போய் ஒண்ணு தொங்கல. சந்திரசேகர் விஜயகாந்த் கிட்ட போய் இந்த மாதிரி நான் எடுக்கிற படமெல்லாம் நட்டமாகிட்டே இருக்குது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்காட்டி விஜயகாந்துக்கு அப்ப டைட்டான கால் சீட். அவர் எந்த படத்திலும் நடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறப்போ நீங்க படத்தொன்னு ஆரம்பிங்கன்னு சொல்லி அந்த செந்தூர பாண்டிங்கிற படத்துக்கு இவர் நடிச்சு கொடுக்கிறார். இந்த செந்தூர பாண்டி நடிச்சதுல வந்ததுலதான் அந்த படம் மாபெரும் ஹிட். அதுக்கும் பிற்பாடுதான் அந்த படத்துல வந்த லாபத்தை வச்சுதான் இந்த விஜயினுடைய குடும்பம் சந்திரசேகர் கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருந்தார். அப்பேற்பட்ட விஜயகாந்த கட்சி ஆரம்பிச்சுட்டார். அந்த படத்துக்கெல்லாம் பின்னால்தானே விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு கொண்டு வர்றாரு. அப்ப கட்சி ஆரம்பிச்சு முடிச்சு யாருக்கும் எந்த தொந்தரவும் விஜயகாந்த் கொடுக்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுறது ஊரறிஞ்ச விஷயம்தான். அப்புறம் அதிமுகவுக்கு சேர்ந்தாங்க, கூட்டணி சேர்ந்தாங்க, எதிர்கட்சி தலைவனானார். இந்த எல்லா சூழ்நிலையும் போய் பிரேமலதா விஜயகாந்த் இல்லாம தன்னந்தனியா நடுக்காட்டுல நின்று தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எல்லா கட்சியும் அதிமுகவாட்டு திமுகவாட்டு பிஜேபி ஆகட்டு இருக்கிற கட்சியெல்லாம் விஜயகாந்த் கிட்ட போட்டு கசகி பிள்ளைங்க கட்சி அடமான வைக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தன்னந்தனியா அந்த பெண் சிங்கம்ங்கிறது ஜெயலலிதாவுக்கு அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் தான். கட்சி என்னால அடமான வைக்க முடியாது, நான் கேட்கிறவா எனக்கு கூட்டணி ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும்னு சொல்லி பேசினாங்க. அந்த சூழ்நிலை நீங்க எல்லாம் வெளியே யூடியூப்லயும் டிவியில வர்ற செய்தி பார்த்துக்கிட்டு தான் இருந்த இந்த முட்டனாய் ஆதவ் அர்ஜுன் அப்ப என்ன சொல்லி இருக்கணும்? தளபதி விஜய்கிட்ட போய் இங்க பாருங்க தலைவரை, நம்ம வாழ்க்கையில நொந்து நூடுல்ஸா இருந்த சமயத்துல விஜயகாந்த் நமக்கு படம் நடிச்சு கொடுத்தாங்க. படம் நடிச்சு கொடுத்தா நாம முன்னுக்கு வந்தோம். தார்மீக அடிப்படையில விஜயகாந்த் நாங்களும் கூட்டணி வச்சு ஆளுக்கு 50% சீட்டு, எனக்கு 117, விஜயகாந்த் தேதிமுக 110 தேர்தல் நிக்கலார் சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்திருந்தா உங்க தலைவர் விஜயகாந்துக்கு செஞ்ச ஒரு நன்றின்னு சொல்லலாம். நன்றி கட்ட நாயோட சேர்ந்துக்கிட்டு போய் இன்னைக்கு விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காதுன்னு பேசிட்டு வந்திருக்கிற. நீ அந்த வார்த்தையை பேசக்கூடாது. உன்னை நம்பி உங்க மாமியா அதிமுகவுக்கு போவா, நீ தாவேக்காவில் இருப்ப. நீ என்ன சொல்லி இருக்க உங்க மாமியாவை? உங்க மாமியா ஏற்கனவே பிஜேபியில முதல்ல இருந்தது. அப்புறம் மறுபடியும் அங்க என்ன இந்த கருமாந்தம் நடந்தது மறுபடியும் இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகேவுக்கு வந்தாங்க. அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மரியாதை கொடுக்கலையே, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலைங்கிற காட்டி அதிமுகவுக்கு சேர்ந்து இருக்கிறாங்க. நீ என்ன சொல்லி இருக்கணும்? மாமியாரை கூப்பிட்டு, மாமியார நீங்க அந்த கட்சி இந்த கட்சி 9 கட்சி தாவாதீங்க,
ஒன்பது கட்சி கட்சி விட்டு கட்சி தவணை அதுக்கு பேரு வேற பேரு. நீங்க வாங்க எங்க தாவேக்காவோட சேர்த்துக்க, எங்க தலைவரோட உங்களை சேர்த்துரோட சொல்லியிருந்தீங்கன்னா நீ உங்க மாமியாளுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு அர்த்தம். ஏன்னா உங்க மாமியா அதிமுகவுக்கு லீமா ரோஸ் தான் உங்க மாமியா, நாட்டினுடைய மனைவி. அதிமுக எடப்பாடி முன்னிலையில போய் கட்சியில சேருது. நீ அடுத்த அளவு அறிக்கை விட்டுருக்கான எங்க மாமியா போய் கட்சியில் சேர்ந்தது மோசம் தப்புன்னு சொல்லி அறிக்கை விட்டுதான் நீ உத்தமான யோகியதுன்னு சொல்லாண்டா. நீங்க ஆதவர்ஜின் அவனே, நீ உங்க மாமியா கட்சியில் சேர்ந்த மாட்டி நினைக்குதா? அப்ப எவனுடைய ஆத்மா உங்க மாமியால போய் கொண்டு அங்க சேர்த்துச்சு? எந்த ஆத்மா கொண்டு போய் உங்க லீமாராசை கொண்டு அதிமுக சேர்த்துச்சு? என்ன சொல்லி இருக்கணும்? மாமியா அங்க போகாதீங்க, நீங்க எனக்கு கட்சியில கெட்ட வருவார், கம்மி வீட்டுல இருங்க, எங்க மாமனார் சொத்து வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ உத்தமமான நேர்மையானவன் சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவங்க மாமியா கட்சியில போய் சேருவா, அதை நீ வாயை திறந்து எங்கேயுமே எந்த மேடையிலையும் பேச மாட்ட. திராவிட முன்னேற்ற கழகத்துல தேதிமுக பிரேமலதா விஜயகாந்த் சேர்ந்து மட்டும் உனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கிற. உனக்கு உன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விசில் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா தேமுதிமுக இருக்கிற முரசு அடிச்சிருவான். விசில முரசு அடின்னு அடிச்சு ஓட வைக்கிறான் பாரு அந்த விசில் சட்டத்தை போறாம. நீங்க விசில வீதியில ஊதிக்கிட்டு வாங்க, அவ முரச டம்னு அடிச்சுட்டு வந்து உங்க சட்டத்தை அடக்கிறதான் அங்க போய் சேர்ந்து இருக்கிறாங்க. விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்கலையே, எல்லா கட்சியும் கூட்டு எல்லா கட்சியும் நடுவீதியில நிறுத்திச்சு பிரேமலதா. அதுவும் கடலூர் மீட்டிங்ல கூட நான் கூட்டணி சேர்ந்துக்கிறேன் என்னை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சா குறையா கெஞ்சற சூழ்நிலையில் போய் இருக்கிறப்ப நீங்க யாராவது ஒருத்தர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கணும்? தளபதி விஜய் கட்சியில் நாங்க யாரு கட்சியில் கூட்டணி கிடையாதுங்க, விஜயகாந்தனால நான் வளர்ந்தேன், நாங்க 2 பேர் கூட்டணி அமைச்சு போட்டி போறேன்னு சொல்லி இருந்தா உங்க தலைவனும் யோகிய, நீயும் யோகிக்கிறது, கட்சியில் இருக்கிற பூரா யோக்கியன்னு சொல்ல அந்த புச்சியானதுல இருந்து நீங்க அந்த அம்மால நடு வீதியில அலக்கடி விட்டுட்டு நாரடிச்சு விட்டுட்டு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை தூர நின்று வெளியே நின்று எட்டி பார்த்து போட்டு இன்னைக்கு தேதிமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்ததுனால இன்னைக்கு கொக்கரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஆன்மா மன்னிக்காதுங்கிற. உங்களுடைய அழிவு காலம் விஜயகாந்த் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்னாலதான் விஜய்க்கு அழிவு காலம் வரும். விஜய்க்கு அழிவு காலம் ஏன்னு கேட்டா விஜயகாந்தனுடைய தொண்டர்கள்லாம் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அரசியல்ல வந்து ஒரு அதிகாரம் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப தேதிமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்ததுனால கண்டிப்பா எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை சீட்டும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2026ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அவங்க இந்த தடவை சட்டசபையில விஜய் பிரபாகர் அதே விருதுநகர் தொகுதியில் ஜெயிச்சு சட்டசபைக்கு போய் விஜயகாந்த் எந்த சீட்ல உட்கார்ந்தாரோ அதே சீட்ல உட்கார போகிறார். 2026 தேர்தல் முடிவுக்கு பின்னால் விஜய பிரபாகர் தன்னுடைய தந்தை விஜயகாந்த் உட்கார்ந்த சீட்ல உட்கார்ந்து அப்புறம் விஜயகாந்த் எப்படி சட்டசபையில எந்த ஒரு கருத்தையும் அவர் வெள்ளாந்தியத்தான் பேசினார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சொன்னப்ப கூட அவர் கோபமாத்தான் எடுத்துரிஞ்சு பேசினார்களே, அதுக்காக அவங்க ஆளுங்கட்சி அதிகார கட்சி இரும்பு பெண்மணிக்காக பயந்து போய் நடுங்கி போய் சாகல. அதுக்கும் பிற்பாடு அவங்க தேதிமுகவில் இருக்கிறவங்கள தேசிய முற்போக்கு திராவிட கழக எம்எல்ஏகள் எல்லாம் இழுத்துக்கிட்டு போய் கட்சி 2ஆக்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க. ஆனா கடைசி வரலும் கொள்கை பிடிப்போடு இருந்தவர் தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் மறைவுக்கு பின்னால் அவர் செஞ்ச நல்லது எல்லாமே கண்ணீரா வெளிவந்தது. அந்த எம்ஜிஆருக்கு அடுத்தது வந்து சினிமா வட்டாரத்துல நடிகர்களை அதிகமாக உதவி செய்வர் என்று பேசப்படுகின்றவர்கள் விஜயகாந்த் ஒருத்தர். விஜயகாந்த் அதில் முதன்மையா இருக்கிறார். அப்பேற்பட்ட விஜயகாந்த உங்க ஆன்மா ஏன் விஜயகாந்த் வந்து பிரேமலதா கனவுல வந்து சொல்லி இருக்க கூடாதா? ஏமா எல்லாமே உன்னை தூர முடிக்கிட்டுட்டான், நமக்கு எதிரிக்கு எதிரி நன்மை, நம்ம எதிரி திமுகவா தான் இருந்தது, நீங்க திமுக போய் சேர்ந்துக்குங்க, இப்ப நம்ம எதிரிக்கு எதிரி நண்பனா போய் சேர்ந்து நீங்க வந்து அந்த முற்போக்கு திராவிட கழகத்தை நீங்க அங்க போய் கூட்டணி சேருங்கன்னு ஏன் சொல்லியிருக்க கூடாதா? கனவுல வந்து சொல்லியிருக்க கூடாதா? அவருடைய ஆன்மா சொல்லியிருக்க கூடாதா? அதையெல்லாம் சொல்லங்காட்டி தான் அவங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாமே கைகளை விட்டு கட்சி இதோடு முடிச்சிடலான்னு முடிவுல தாண்டா நீங்களும் இருந்தீங்க, உங்க கட்சி தலைவனும் இருந்தான். ஆனா அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டியாக வேண்டும். உடனே வர சொல்லி யாரை வச்சு பேசினாங்களோ அதை பிரச்சனை விடுங்க, யாரு வச்சு திமுக சேர்ந்தனா பிரச்சனை விடுங்க. அவங்களும் போய் ஈசா யோக மையத்துல போய் சாமியார் காலில் விழுந்தாங்க. ஆனா எல்லாம் என்ன செஞ்சீங்க நீங்க? கடைசி நின்று வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நீங்க. ஆனா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள வரவழைச்சு உங்களுக்கு வேணுங்கிற சீட்டு கொடுக்குறோம், உங்க ராஜ்யசபா சீட்டு தர்றோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து அவங்க கட்சியில சேர்த்திக்கிட்டாங்க. கட்சியில சேர்த்தி
திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பலத்தை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிஎம்கேக்கு டிவிக்கு தான் போட்டி சொன்னீங்க இல்லையா? இப்ப அங்க வாங்க, முரசு அடிச்சு உங்களை முடுக்கு பாரா வாங்க. நன்றி, வணக்கம்.